ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டென்சஸ்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது tense indicates when an action in the given statement or sentence has taken place. கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அல்லது சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன், ஒரு வேர்ப், ஒரு செயலானது எந்த காலத்தில் நிகழ்ந்தேறியது, எந்த காலத்துல நடந்தது, அந்த டைம் லைனை, அந்த கால அளவு குறிப்பிட்டு சொல்றது தான் டென்ஸ். அப்ப டென்ஸ்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட செயலானது ஆரம்பிக்கப்பட்டதா, ஆரம்பித்து முடிக்கப்பட்டதா, அல்லது இன்னும் ஆரம்பிக்காமல் ஆரம்பிக்கவிருக்கிறதா, எதிர்காலத்துல ஆரம்பிக்க போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு செயலை பற்றி, அந்த செயல் நடந்து முடிந்த விதத்தை பற்றியோ அல்லது அந்த செயல் கடந்த காலத்தில் தொடங்கி இப்பொழுது வரை தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்ற மாதிரியான டைம்லைன், கால அளவை குறிப்பது தான் டென்ஸ். அப்ப டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம எதோடு தொடர்பு படுத்தலாம்னா வேர்போடு தொடர்பு படுத்தலாம். Tense indicates when an action in the given statement or sentence has taken place. Sometimes the action would not have taken place, it would be about to get started. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இருக்கலாம். அதனால டென்ஸ் சொல்லும் பொழுது கால அளவு ஒரு செயல் தொடங்கப்பட்டு விட்டதா, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதா, அல்லது எதிர்காலத்தில் தொடங்கப்படுமா அப்படின்ற விஷயங்களை நாம நினைச்சு பார்க்கலாம். டென்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 வகையான டென்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ், இரண்டாவது பிரசன்ட் டென்ஸ், மூன்றாவது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ 3 வகையான டென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸுக்குமே 4 ஃபார்ம்ஸ் அல்லது பிரிவுகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சிம்பிள், கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட், அப்புறம் பர்ஃபெக்ட் continuous. அப்போ past tense எடுத்து நம்ம பார்க்கும்போது simple past tense, past continuous tense, past perfect tense, past perfect continuous tense. present tense எடுத்துக்கும் பொழுது அதுல 4 பிரிவுகள் என்ன வரும் அப்படின்னா simple present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense. Finally future tense அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுலயும் 4 பிரிவுகள் இருக்கும். simple future tense, future continuous tense, future perfect tense, finally future perfect continuous tense. அப்ப 3 விதமான டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்சஸ்க்கும் 4 பிரிவுகள் உள்ள இருக்குன்னு சொல்லும் பொழுது 12 வகையான டென்ஸ் ஃபார்ம்ஸ் தான் இருக்கு. அதை தாண்டி வேற எந்த விதமான டென்சஸ் ஃபார்ம்ஸும் கிடையாது. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நன்றி, வணக்கம்.